ஹாய் ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன ப்ரோ புதுசாக யூடியூப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் யூடியூப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி போட்டுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், என்ன ப்ரோ இன்றைக்கி புதுசாக டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் எப்படி ப்ரோ எந்த ஒரு வீடியோ போட்டாலும் எனக்கு வைரலே ஆக மாட்டேங்குது, ஏன் என்ன ப்ரோ பண்ணுறது, அதுக்கான டிப்ஸும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த ஹேஷ்டாக்கு அந்த எப்படி சொல்கிறது ஹவு டு மேக் ஒரு வைரல் ஹேஷ்டேக்னு அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம கொடுக்குற ஹேஷ்டேக்கை பொறுத்து தான் நம்மளோட வீடியோஸ் வைரல் கண்டிப்பாக ஆகும். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ, அதாவது எப்படி ப்ரோ நம்ம கொடுக்குற ஹேஷ்டேக்கை பொறுத்து வீடியோ வைரல் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்ல தான் போகிறோம். இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு ஈஸியாகவே நம்ம எப்படி மற்றவங்க எந்த ஹேஷ்டேக் கொடுக்குறாங்க அது மூலயமா எப்படி அந்த வீடியோ வைரல் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலில் போடுற வீடியோவும் நம்ம வைரல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோ போகிறது அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் ஏதோ ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவோட ஒரு எப்படி சொல்கிறது நம்ம அந்த வீடியோவோட டைட்டில் இல்லை லிங்க்கை காப்பி பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அந்த லிங்க்கை நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷனில் பேஸ்ட் பண்ணுறது மூலிமா அவங்க என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஹேஷ்டேக் கொடுத்துருக்குறாங்க, அது மூலயமா எப்படி அந்த வீடியோ வைரல் ஆகியிருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மூலயமா நம்மளோட சேனலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு சேனல் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 lakh வியூஸ் கிட்ட சம்திங் போயிருக்குது. அவரோட வீடியோவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா நல்லா, அதாவது எப்படி இப்போ கரண்ட்டில் இருக்கிற அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட ஐடியாஸ் அந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாரு. இந்த ஒரு ஹேஷ்டேக் மூலியமாகவே இவரோட வியூஸுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குது. அதாவது இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலியமாகவே நம்மளோட சேனலில் கொஞ்சம் உடனே சடனாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுக்குற ஹேஷ்டேக் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பேருக்கு, அதாவது சர்ச்சிங் இன்ஜினில் போய் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கொடுக்குற ஹேஷ்டேக் மூலிமா நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம ஹேஷ்டேக்கை ஒரு கண்டென்ட்டாகவே எடுத்துருக்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா இவரோட கண்டென்ட்டில் இருக்கிற, அதாவது உங்களுக்கு ஹேஷ்டேக் கொடுக்க தெரியலனாலும் பரவாயில்ல, இவர் கொடுத்துருக்குற ஹேஷ்டேக்கு எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கினா மட்டும் போதும். அது மூலியமாகவே நம்மளோட சேனலில் வீடியோஸ் மட்டும் வியூஸு ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இருக்கிற ஹேஷ்டேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காரு. ஷார்ட்ஸு, வைரல் ஷார்ட்ஸு, யூடியூப் சேனல், டிஜிட்டல் டைட்டில்ஸ்னு அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் காப்பி பண்ணி உங்களுக்கு ஹேஷ்டேக் கொடுக்காத பட்சத்தில் உங்களோட சேனலில் போடுற வீடியோஸ் எந்த மாதிரியான டைட்டில் அந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இதில் இருக்க ஹேஷ்டேக் கொஞ்சம் மாற்றிக்கணும். இல்லையா அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஈஸியாகவே அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். அது மூலியமாகவே ஈஸியாகவே நம்ம சேனலில் போடுற வீடியோ வைரல் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு டிப்ஸ் மூலியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மூலயமாவே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பண்ணுறது மூலயமாவே நம்ம ட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது. இதுதான் இந்த ஹேஷ்டேகு. யூடியூப்க்கான நம்ம கண்டென்ட்டுக்கான டைட்டில் அது கரெக்டாக கொடுத்தாலே போதும், நம்மளோட சேனல் ஈஸியாகவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வியூஸ் அதிகரிச்சிக்கலாம். அது மூலயமாவே நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபரும் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஓகே, கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் ஷேர் பண்ணிட்டு, லைக் பண்ணாத லைக் பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு சடனாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், யூடியூப் சேனலில் நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்றது நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போகிறோம். வீடியோ பிடிச்சிருக்கோம். பை, லவ் யூ, டாடா கைஸ்.